ரைட் பிள்ளைகள், நாங்கள் இன்றைக்கு தொடங்குவோம். சரிதானே? ரைட். இன்றைக்கு நாங்கள் வேலையை இலகுபடுத்திக் கொள்ளும் வழிமுறைகள் என்ற பாடத்துல பிள்ளைகள், சரிதானே, நாங்கள் கடைசி கட்டத்துல நிக்கிறோம். ரைட். கடைசி இறுதியான விஷயத்துல நாங்கள் நிக்கிறோம். இது மிகவும் சுவாரஸ்யமான பாடம் பிள்ளைகள். அதுவும் இந்த புதிய புதிய ஐடியாக்கள், புதிய புதிய எண்ணங்கள், சிந்தனைகள் இருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த பாடத்தை மிகவும் பிடிக்கும். சரிதானே? ரைட். ஏனென்று நாங்கள் பின்னுக்கு பார்ப்போம். ஒரு நிமிஷம் ஸ்டாப் பண்ணி எடுக்கிறேன். ரைட். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போறது பிள்ளைகள், இந்த மின் கலங்கள், மின் குமிழ்கள், மின் இணைப்பு தொடர்பான பாடத்தை தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போறோம். சரிதானே பிள்ளைகள்? இந்த மின் இணைப்பு எப்படி நாங்கள் மின் இணைக்கிறது, இந்த மின் கடத்துகின்ற பொருட்கள் என்னென்ன கடத்துது, என்னென்ன கடத்தாது, இவ்வாறான விஷயங்களை தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம். சரிதானே பிள்ளைகள்? ரைட். இது இந்த வேலையை இலகுபடுத்திக் கொள்ளும் வழிமுறைகள் என்ற பாடத்தின் இறுதி கட்டம். ரைட் தானே? இன்றைக்கு நாங்கள் பார்க்க போற முதலாவது விஷயம் பிள்ளைகள், இந்த மின் குமிழ்களுடைய வகைப்படுத்தல். என்னென்ன வகையான மின் குமிழ்கள் இருக்கின்றதை நாங்கள் இன்றைக்கு பார்க்க முதலாவது விஷயம். என்ன சார், எல்லாம் வெள்ளை கலர்ல தானே சார் இருக்கு, அப்ப எல்லாம் ஒரே மாதிரி தானே இருக்கு, அப்ப ஒரே மாதிரி மின்குமிழ் தானே, எல்லாம் வெள்ளையா தானே சார் இருக்கு, வெள்ளையா இருந்தா எல்லாம் ஒரே மாதிரி தானே இருக்கு, ஏன்னா எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும், காசு தான் கொஞ்சம் வித்தியாசப்படும், மற்ற எல்லாம் ஒரே மாதிரி தானே. ஏன்னா அப்படி நாங்கள் யோசிச்சு கொண்டிருப்போம் பிள்ளைகள். உண்மையிலேயே இந்த மின்குமிழ்களுக்கு இடையிலான நுட்பத்திலையும் சரி, அதனுடைய திறன்லையும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. சரிதானே? உங்களுக்கு இந்த மின்குமிழ்ல வந்த பிள்ளைகள் கேள்வி பாடுறது கொஞ்சம் வித்தியாசமான கேள்வியா இருக்கும். ரைட். ஆனா இலகுவான கேள்விகளா இருக்கும். நாங்கள் பார்ப்போம். பிறகு உங்களுக்கு பேப்பரோட வந்திருக்கு தானே, அப்ப நாங்கள் அந்த கேள்விகளை நாங்கள் பார்க்கலாம். ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்ப நாங்கள் பார்ப்போம் பிள்ளைகள். உங்களுக்கு நான் இங்க தந்திருக்கிறது 4 வகையான மின்குமிழை பற்றி நான் உங்களுக்கு தந்திருக்கிறேன். இதுல நீங்கள் முதலாவது மின்குமிழை பாருங்க. சரிதானே? இந்த முதலாவது மின்குமிழ் பிள்ளைகள் ஆரம்ப காலத்துல பயன்படுத்தப்பட்ட ஒரு மின்குமிழ், முதல்ல கண்டுபிடிச்சப்பட்ட மின்குமிழ் இதுதான். ரைட். இதெல்லாம் இங்கால இருக்கிறதெல்லாம் இப்ப வந்தது. அருகில குறிப்பிட்ட ஒரு 10-15 வருடங்களுக்கு முன்னம் வந்த மின்குமிழ்கள்லாம் இங்கால இருக்கு. இதை நாங்கள் இழை மின்குமிழ் என்று சொல்லுவோம். அம்மா என்னன்னு சொல்லுவோம்? இழை மின்குமிழ். சரிதானே? இந்த இழை மின்குமிழை நாங்கள் ஆரம்ப காலத்துல முழுமையா இந்த மின்குமிழை தான் வீட்டுல பயன்படுத்துவோம். எங்களோட வீடுகள்ல அம்மா அப்பாட்ட கேட்டீங்கன்னா தெரியும், வீடுகள்ல பயன்படுத்துகின்ற மின்குமிழ் எல்லாமே இதாத்தான் இருக்கு. சரிதானே? ஆனா இப்ப காலத்துல நீங்கள் எல்லாற்ற வீட்டையும் பார்த்தீங்கன்னா தெரியும், நீங்கள் பயன்படுத்துகின்ற பெரும்பாலான மின்குமிழ்கள் இதாத்தான் இருக்கு. அதுவும் இந்த மின்குமிழ் பிள்ளைகள் இப்ப மிக குறைஞ்சு கொண்டு வருது. இந்த மின்குமிழ் கொஞ்சம் குறைஞ்சு கொண்டு வருது. ஆனா இந்த 2 மின்குமிழும் அதிக அளவில் பயன்படுத்தப்படுது. இதுக்கான காரணம் என்ன? இதுக்கான காரணம் என்னன்னு யாருக்காவது தெரியுமா? இந்த இழை மின்குமிழ்ல இருந்து நாங்கள் மாறி இங்கால CFL மின்குமிழ் அல்லது LED மின்குமிழுக்கு நாங்கள் மாறினதுக்கான காரணம் என்ன? அமரா சொல்லுங்க பாப்போம். அம்மா செலவும் ஏனம்மா மின்குமிழை விட இது விலை கூட இல்லோ? இழை மின்குமிழ் நாங்கள் 100 ரூபாய்க்கு வாங்கினோம்டா, இங்க CFL மின்குமிழ் 500 ரூபாயிலோ விற்கிறது. ஏன் மின்சார செலவு குறைவு? LED மின்குமிழ் அடுத்தது அதிக வெளிச்சம். கெட்டிக்காரி. வெரி வெரி குட். சரிதானே? இந்த 2 மின்குமிழ்களுக்கு இடையிலையும் அம்மா எந்த 2 மின்குமிழ்கள்? இந்த இழை மின்குமிழுக்கு, அதாவது சாதாரண இழை மின்குமிழுக்கும் அம்மா இந்த LED அல்லது CFL மின்குமிழுக்கும் இடையிலான வித்தியாசங்கள் நிறைய இருக்கு. இந்த வித்தியாசங்கள் நிறைய இருக்கு அம்மா. என்னென்ன வித்தியாசங்கள் இருக்குன்னு நாங்கள் பார்க்க போறோம். சரிதானே? ஆனா நீங்கள் தெளிவா விளங்கிக் கொள்ளணும், இந்த 2 வகையான மின்குமிழ்களுக்கு இடையிலான வித்தியாசம் என்னண்டா, ஒன்று வெளிச்சம், இன்னொன்று வெப்பம். ஒன்று வெளிச்சம், இன்னொன்று வெப்பம். இது 2 தான் மிக முக்கியமான வித்தியாசமா இருக்கு.
ஆறாவது சொல்லுவீங்களா, இந்த வெளிச்சம் வெப்பம் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு, இந்த இரண்டு மின்குமிழ்களுக்கு இடையிலையும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு? சஸ்மிகா சொல்லுங்க பாப்பா. போய் கவுண்ட் பண்ணணும். இந்த இடன்ஸ், அதாவது இலை மின்குமிழுக்கும் சிஎஃப்எல் அல்லது எல்இடி மின்குமிழ்களுக்கு இடையில வெளிச்சத்துல எவ்வளவு வித்தியாசம் இருக்கும் அம்மா? சரி, வித்தியாசம் இருக்குன்னா எவ்வளவு வித்தியாசம் இருக்குன்னு சொல்லுங்க பாப்பா. அதுல சார் இந்த இருக்கிற சிஎல்எஃப் மின்குமிழ் இது ஓரளவு சின்ன, இந்த வெளிச்சம் சின்ன இதுக்கு எவ்வளவு சின்னனா இருக்கும்? எறும்பளவு சின்னனா இருக்குமோ? எறும்போட குட்டியா இருக்குமோ? இல்ல சார். அப்ப எப்படி இருக்கும்? ஒரு நாய்க்குட்டி அளவு இருக்குமோ அல்லது பூனைக்குட்டி அளவு இருக்குமோ? இல்ல சார். அட்லீஸ்ட் ஒரு ஜானக்குட்டி அளவுண்டாலும் இருக்குமோ? இல்ல சார். என்னடா இது, அட்லீஸ்ட் ஜானக்குட்டி என்றாலும் இருப்பீங்கன்னு பார்த்தா ஒரு பூனைக்குட்டி அளவு இருக்குமா? சரிதானே, இதோட மின்குமிழ்ட வெளிச்சம் எப்படி இருக்குமா? ஒரு பூனைக்குட்டி அளவு இருக்குமா? எப்படி பூனைக்குட்டி அளவு இருக்கும் எனக்கு தெரியாம போச்சு. சரி, நாங்கள் அப்படி சொல்லலாத பிள்ளைகள். ஒரு வெளிச்சத்தை நாங்கள் நாய்க்குட்டி அளவு, பூனைக்குட்டி அளவு, யானைக்குட்டி அளவுன்றெல்லாம் சொல்லலாது. சரிதானே, எப்படி வித்தியாசம் இருக்குன்னு தெளிவா பாருங்கம்மா. இந்த இலை மின்குமிழ் இருக்குல்ல பிள்ளைகள், இந்த இலை மின்குமிழ் 90% வெப்பத்தையும் 10% வெளிச்சத்தையும் தரக்கூடியது. 90% வெப்பத்தையும் 10% வெளிச்சத்தையும் தரக்கூடியது. எல்லாரும் இந்த வீட்டு மின்குமிழ்ல, இந்த மின்குமிழ வீட்டில எரிஞ்சு கொண்டிருக்க கையால கலட்டுவீங்களா இந்த மின்குமிழ? ஏன்னா உள்ளங்கையில் அப்படியே பெரிய என்ன காயம் வந்துடும், அப்படி சுடும். என்ன காரணம்? அவ்வளவு வெப்பத்தை வெளியில விடும். எல்லாரும் கலட்டி சூடு வாங்கி இருக்கிறீங்களோ? பல்பில சொட்டு யாரும் சூடு வாங்கி இருக்கிறீங்களோ? ஓ, இந்த இலை மின்குமிழ் அவ்வளவு வெப்பத்தை வெளியிடும். சரிதானேம்மா, அவ்வளவு வெப்பத்தை வெளியிடும். ஆனா இந்த சிஎஃப்எல் இருக்கலாம், அல்லது எல்இடியா இருக்கலாம், அல்லது புலொளிர்வு விளக்கு இருக்கலாம். இது 10% வெப்பத்தையும் 90% வெளிச்சத்தையும் வெளியிடும். எத்தனை வீதம்? அது 10% வெப்பத்தை வெளியிடும், 10% வெளிச்சத்தையும் 90% வெப்பத்தையும் வெளியிடும். ஆனா இந்த எல்இடி மின் விளக்குகள் 90% வெளிச்சத்தையும் 10% வெப்பத்தையும் தான் வெளியிடும். நாங்கள் பல்பை எரிஞ்சு கொண்டிருக்கே ஜாலியா போய் கலட்டலாம். சரிதானே, பிறகு கலட்டி கீழே கொடுத்து உடைக்கிறீல வடிவா நாங்கள் ஒருக்கா தொட்டு பார்க்கலாம். சரிதானே, நாங்கள் வடிவா தொட்டு பார்க்கலாம். சரிதான், நீங்க பல்பை தொட்டு பார்க்கலாம், உங்களுக்கு கரண்ட் அடிக்காது, நீங்க பயப்பட தேவையில்லை. சரிதானே, நீங்க அந்த லைட் எரிஞ்சு கொண்டிருக்கே நீங்க அந்த பல்பை தொட்டு பார்க்கலாம். சரிதானே, பிறகு கரண்ட் அடிச்சா என்ன காத்த மாட்டி விடக்கூடாது, கரண்ட் அடிக்காது. சரிதானே, கரண்ட் அடிக்காது. அப்ப நீங்கள் அதை தொட்டு பார்க்கலாம். ஆனா இலை மின்குமிழை நீங்கள் தொட்டு பார்க்க கூடாது, ஒரு துணியை வச்சு நீங்கள் தொட்டு பாருங்க எவ்வளவு சூடா இருக்கு. ரைட், அப்ப இந்த ரெண்டு மின்குமிழுக்கும் இடையில என்ன வித்தியாசம் இருக்க போதுன்னு நாங்கள் பார்ப்போம். அதுக்கு முன்ன ஒரு விஷயத்த பார்ப்போம். இந்த லைட்டுக்கு பேர் என்ன? இந்த லைட்டுக்கு பேர் என்ன? ஹனீஃப் சொல்லுங்க பாப்போம். சாரி, ஹனீஃப், இந்த லைட்டுக்கு பேர் என்ன சொல்லுங்க. விளங்கல, கலைக்கிற கேட்கல. எல்இடி. இதைத்தான் நாங்கள் சின்ன எல்இடி மின்குமிழ் என்று சொல்லுவோம். இந்த எல்இடி மின்குமிழுக்கு ஒரு முக்கியமான ஒரு பண்பு ஒன்று இருக்கும். இந்த எல்இடி இந்த மின்குமிழ் அந்த முனைகள் இப்படியோ பிள்ளைகள் இருக்கும், சமமான அளவா இருக்கும். சமமான அளவோ இருக்கும் இரண்டு புலன்களும் சமமான அளவோ இருக்கும் கிடையாது. ஒன்று பெருசா இருக்கும், ஒன்று சின்னனா இருக்கும். சரிதானே, ஒன்று பெருசா இருக்கும், ஒன்று சின்னனா இருக்கு. என்ன காரணம் என்று தெரியுமா? இங்க பாருங்க, ஒன்று சின்னனா இருக்கு, ஒன்று பெருசா இருக்கு. இதுக்கான காரணம் என்ன? லதுமிகா சொல்லுங்க பாப்போம், இதுக்கான காரணம் என்னம்மா? இங்க ஆளை காணல, சொல்லுங்க பாப்போம், இதுக்கான காரணம் என்ன தெரியுமா? யாருக்கு தெரியும் இதுக்கான காரணம் என்ன? ஏன் ஒன்று பெருசா இருக்கு, ஒன்று சின்னனா இருக்கு? ஒருத்தருக்கும் தெரியாதோ? என்னடா இது? சரி, நானே சொல்லுறேன். என்னண்டா பிள்ளைகள், முனைகள்
சரிதானே? நேர்முனை மறைமுனை தொடர்பான விஷயத்தை எங்களுக்கு தெளிவுபடுத்துறதுக்காக இந்த கம்பிகளினுடைய நீளம் வித்தியாசப்படும். நாங்கள் மின்கலத்தோட தொடுக்கேக்க பிள்ளைகள், இந்த மின்கலத்தோட இந்த எல்இடி மின்குமலை நாங்கள் தொடுக்கேக்க இந்த சிறிய பகுதியை நாங்கள் மறைமுனையில தொடுக்கணும், பெரிய கம்பிய நேர்முனையில தொடுக்கணும். இல்லையெண்டா கடைசி வரைக்கும் வேலை செய்யா. இல்லையெண்டா இந்த எல்இடி மின்குமல் ஒளிராது. அப்ப இந்த எல்இடி மின்குமலை நாங்கள் இணைக்கணும்டா முனைகளை கட்டாயமா பார்க்கணும். முனைகளை என்ன செய்யணும் அம்மா? நாங்கள் கட்டாயமா பார்க்கணும். அப்ப சின்ன சின்ன கம்பி இருக்கிற முனை என்ன முனையா இருக்கும் அம்மா? மறைமுனையா இருக்கு, மைனஸ் மறைமுனை. பெரிய கம்பியா இருக்கிறது என்னவா இருக்கும்? நேர்முனையா இருக்கும், பிளஸ் நேர்முனை. சரிதானே? இது உங்களுக்கு கூடுதலா எக்ஸாம்ல வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. இந்த சின்ன அதாவது சின்ன முனை சின்ன கம்பி என்னத்தை குறிக்குது, பெரிய கம்பி என்னத்தை குறிக்குது, இதை நீங்கள் ஒருக்கா தெளிவா ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. இந்த எல்இடி மின்குமிழுக்கு முனைகள் உள்ளன, மறைமுனை நேர்முனையோனும் அம்மா நாங்கள் கொடுக்கோம். சரிதானே பிள்ளைகள்? ரைட். அடுத்த விஷயத்த போவோம் பிள்ளைகள். இப்பத்தான் நாங்கள் மெயினான விஷயத்துக்கு வாரம். இந்த எல்இடி மின் விளக்குகளுக்கும் சாதாரண மின் விளக்குகளுக்கும் இடையிலான வேறுபாடு நான் இப்ப சொன்னானல்லோ. நாங்க ரெண்டு விஷயம்தான் மிக முக்கியம். ஒன்று வெப்பம், இன்னொன்று என்ன? ஒன்று வெப்பம், இன்னொன்று என்ன? வெளிச்சம். ஒன்று வெப்பம், இன்னொன்று என்ன? வெளிச்சம். இது ரெண்டும் தான் இந்த எல்இடிக்கும் சாதாரண மின்குமலுக்கும் இடையிலான வேறுபாடு. எல்இடிக்கு எப்படி இருக்கும் பாருங்க பிள்ளைகள். ஒளிரும் போது அதிக வெளிச்சத்தை வெளியிடும். நான் தெரியும் தானே எல்லாருக்கும், எல்இடி மின்குமல் சின்னனா இருந்தாலும் நல்ல பிரகாசமா இருக்கு, நல்ல வெள்ளை கலர்ல நல்ல பிரகாசமா இருக்கு. அதே மாதிரி குறைவான மின்சாரம் மிக சிக்கனமா நாங்கள் பயன்படுத்தலாம். ரைட் தானே? ஏற்கனவே நீங்கள் வீட்டுல லைட் ஆன் பண்ணினா ஆஃப் பண்ண மாட்டீங்க என்று அம்மா அடிக்கடி பேசிக்கொண்டு இருப்பா. லைட்டை ரூமுக்கு போய் லைட் ஆன் பண்ணினா உடனே வெளியில வரைக்கும் லைட்டை நாங்கள் ஒழுங்கா ஆஃப் பண்றோம். ஆனா அதை செஞ்சாலே நாங்கள் முக்கியமா என்ன செய்யலாம்? மின்சாரத்தை சேமிக்கலாம். குறைவான வெப்பத்தை கொண்டிருக்கும். வெப்பம் குறைவு. லைட்டை போடுறீங்க இன்றைக்கு போய் கையால தொட்டு பாக்குறீங்க எல்இடி லைட்டா, சுடுதோ இல்லையோன்னு தொட்டு பாக்குறீங்க. சுட்டுதண்டா என்ன கேட்க கூடாது, சுடாட்டிக்கு வந்து சொல்லுங்க. சரிதானே? சுடாட்டிக்கு வந்து எனக்கு சொல்லும். ஆனா கரண்ட் அடிச்சாலும் என்ன கேட்க கூடாது. சரிதானே? கரண்ட் அடிக்காது. சரிதானே? பயப்படாதீங்க. ரைட்? கரண்ட் அடிக்காது. நீங்க லைட்டை தொடலாம். அதுக்கண்டு பிறகு நேரா வயருக்கு நீல தொடுறீங்க, அந்த ஒளிந்து கொண்டிருக்கல்லோ அந்த பகுதியை நீங்கள் தொட்டு பார்க்கலாம். எல்இடி மின்குமலுக்கு மட்டும். சரிதானே? இரு வாயிகள் காணப்படும். நான் சொன்னேன்ல, இரு வாயிகள் என்றால் ரெண்டு முனைகள். ஒன்று நேர்முனை, இன்னொன்று என்ன? மறைமுனை. நேர்முனை மறைமுனை என்று ரெண்டு முனைகள் காணப்படும். முனைகளுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் தொடுக்கோம். நீண்ட கால பாவனையை கொண்டிருக்கோம். கனகாலம் நாங்கள் அந்த எல்இடி மின்குமலை பாவிக்கிறோம். சரிதானே? கனகாலம் எங்களால அந்த மின்குமலை பாவிக்க முடியும். அடுத்தது சாதாரண மின்குமல். சாதாரண மின்குமல் குறைவான வெளிச்சம். சரிதானே? நல்ல டிம்மா மங்களா இருக்கு, டிம்மா இருக்கு. சரிதானே? நிறைய பேர் அப்படியே சோர்ந்து போயிருப்பீங்க நித்தா உண்டு. அந்த மாதிரி நல்ல டிம்மா மங்களா இருக்கு. அதே மாதிரி அதிக மின்சார செலவு. ரைட்? சாரி அதிக மின்சார செலவு பிள்ளைகள், மின்சார செலவு. ரைட்? சரிதானே? அதுக்கு அடுத்தது அதிக அளவு வெப்பம். சரிதானே? அதிக அளவு வெப்பம். அதே நேரம் தங்கு மணி இழை காணப்படும். சரிதானே? தங்கு மணி இழை காணப்படும். அது என்ன தங்கு மணி இழை? யாருக்கா தெரியுமா தங்கு மணி இழை என்றா என்னண்டு? சாதாரண மின்குமலுக்கு தங்கு மணி இழை என்றா என்னன்னு தெரியுமா? நீங்கள் வேணுமெண்டா பாருங்க பிள்ளைகள், அந்த எரியாத மின்குமலை நீங்கள் அந்த சாதாரண மின்குமலை எடுத்து பார்த்தீங்களா, உள்ள ஒரு குட்டி சுருள் கம்பி ஓடி தெரியும். அந்த மின்குமலுக்குள்ள ஒரு குட்டி சுருள் கம்பி ஓடி தெரியும். அது அருந்தாத்தான் சாதாரண மின்குமல் வேலை செய்யாம போகும். சரிதானே? சாதாரண மின்குமல் ஒளிரோணும்டா அந்த தங்கு மணி இழை காணப்படணும். அது சரியா இணைப்பில் இருந்தால்தான் அந்த சாதாரண மின்கமல் வேலை செய்யும். இதெல்லாம் உங்களுக்கு அவ்வளவு அவசியம் இல்லாத விஷயம் பிள்ளைகள், அதால உங்களுக்கு பிரச்சனை இல்லை. சரிதானே? இதுல உங்களுக்கு அவ்வளவு தேவை இல்லை, அதால உங்களுக்கு பிரச்சனை இல்லை. சரிதானே? சாரி, நான் செட் ஆஃப் பண்ணிட்டேன். இனி உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்காது. சரிதான், நான் செட் ஆஃப் பண்ணிட்டேன். ஓகே ரைட். நான் அதை கவனிக்கல, வெரி சாரி பிள்ளைகள்.
ரைட், நான் உங்களுக்கு ஓகே அடுத்ததா பார்ப்போம். சரிதானே பிள்ளைகள்? ரைட், அடுத்த விஷயம் உலர் மின்கல வகைகள். சரிதானே? இந்த உலர் மின்கல வகைகள்ல உங்களுக்கு டபுள் ஏ, ட்ரிபிள் ஏ அப்படியான பட்டிகள் எல்லாம் உங்களுக்கு இருக்கு. ஆனா உங்களுக்கு அதெல்லாம் தேவை இல்லை. உங்களுக்கு பரீட்சைக்கு அப்படியெல்லாம் வரப்போறதே கிடையாது. ஆனா ஒரே ஒரு கேள்வி உங்களுக்கு வரும். என்ன சொல்லுங்க பாப்போம் பிள்ளைகள்? வாகனத்தில் பயன்படுத்தப்படும் மின்கல வகை எது? யாருக்கு தெரியும்? வாகனங்களில் பயன்படுத்தப்படும் மின்கல வகை எது? யாருக்கு தெரியும்? யாரால சொல்லிடலாம்? சார் நான் சொல்லுற விட 100% சரி சார், அசைக்கவே இயலாது சார். சொல்லுங்க பாப்பம். நிஷால்யா? நான்காவது சார். நோ, அடி விழ போது. நான் ரிமோட் கார சொல்லல. நீங்கள் திருவிழா நேரம் வாங்கி விளையாடுற விளையாட்டு சாமான் ரிமோட் கார நாங்க கேள. கார், உண்மையான கார், மோட்டார் பைக்கில் இந்த நாளும் இல்ல பிள்ளைகள், இந்த நாளும் இல்ல. அதுக்கண்டு ஒரு பெயர் இருக்கு. இந்த நாளும் இல்ல. இந்த நாளும் உங்களுக்கு சின்ன சின்ன என்ன மின்சாரம், சின்ன சின்ன உபகரணங்கள், எலக்ட்ரிக்கல் உபகரணங்களுக்கு பயன்படுத்தப்படுகின்றதுதான் இந்த 4 விதமான மின்கலங்களும். நான் கேட்கிறது வாகனங்களில் பயன்படுத்தப்படும் மின்கல வகை எது? ரமேஷ் சொல்லுங்க பாப்போம். ரனீஷா, ரனீஷ் ஆறால சொல்லிடும். ஆர்வ கோளாறுல கையெத்தி கொண்டு முழுசிக்கொண்டு நிறைய பேர் நிக்கணும். ஆர்வ கோளாறுல கையெத்தக்கூடாது. தெளிவா யோசிச்சு எனக்கு தெரியுமான்னு பார்த்து என்ன செய்யணும். சரி பிரபோதனி சொல்லுங்க பாப்போம். ஓ, நிறைய இது ஓடிக்கொண்டே இருக்குது. அதால ஒரு ஆளை பிடிக்கலாம இருக்கு. ரைட், என்னண்டா பிரபோதனி சொல்லுங்கம்மா. எக்ஸிடி. அத நாங்கள் தமிழ்ல எப்படி சொல்லுவோம்? சேமிப்பு கலம் என்று சொல்லுவோம். சரிதானே பிள்ளைகள்? வாகனங்களில் பயன்படுத்தப்படுகின்ற மின்கல வகை சேமிப்பு கலம். நாங்கள் உலர் மின்கலம் எல்லாம் பயன்படுத்தப்படுவது பிள்ளைகள் முக்கியமாக இன்னத்தில பிள்ளைகள் விளையாட்டு உபகரணங்கள். சரிதானே? நீங்கள் விளையாடுவீங்களே, குட்டி பபாவா இருக்கீங்க, ரிமோட் கார், ஹெலிகாப்டர், ஏன்னா மோட்டார் சைக்கிள் எல்லாம் ரிமோட்ல பாவிப்பீங்களே, அதுக்குத்தான் நாங்கள் இந்த குட்டி குட்டி பட்டி எல்லாம் பயன்படுத்துறாங்க. இதை விட நீங்கள் சுட்டி டிவி எல்லாம் பார்ப்பீங்க, டொம் அண்ட் ஜெரி பார்ப்பீங்க, சேனல் மாத்துவீங்க, அதுக்கு ரிமோட்டுக்கு பயன்படுத்துவாங்க. சரிதானே? மணிக்கூட்டுக்கு பயன்படுத்துவாங்க. டோர்ச் லைட், ஏன்னா டோர்ச் லைட்டுக்கு பயன்படுத்துவோம். மின் சூழ்ல பயன்படுத்துவோம். இப்படியான விஷயங்களுக்குத்தான் நாங்கள் என்ன செய்வோம்? இப்படியான ட்ரிபிள் ஏ, டபுள் ஏ போன்ற உலர் மின்கலங்களை நாங்கள் பயன்படுத்தி கொள்வோம். சரிதானே? அப்ப கேட்க உடனே சொல்லுறதோ இந்த 3ஆவதா இருக்குது, அதான் சார் நாங்கள் பைக்கில பயன்படுத்துறோம் நாங்கள். நான் விளையாட்டு சாமான சொல்லல, திரும்பவும் சொல்லுறேன். சரிதானே? நீங்க விளையாட்டு சாமான வடிவா விளையாட்டுல வீட்டுல இருந்து வடிவா விளையாடுங்க. நான் சொல்லுறது வாகனங்கள். அடுத்தத பாருங்க, இதுதான் பிள்ளைகள் மின் சூழ் மின்கலம். முனைகள் இல்லை இதுக்கு. எந்த ஒரு முனையிலையும் நாங்கள் இத என்ன செய்யலாம்? தொடுக்கலாம். நேர்முனைய மரமுனையிலையும் தொடுக்கலும், மரமுனைய நேர்முனையிலையும் தொடுக்கலும். இதுக்கு முனைகள் கிடையாது. இதை நாங்கள் மின்கலத்தில் ஒளிர வைக்க முடியும். மின்கலத்தில் ஒளிர வைக்க முடியும். இது மின் சூழில் பயன்படுத்தப்படுகின்ற ஒரு மின்கலமாக இருக்கு. சரிதானேமா? இதைத்தான் நாங்கள் எல்லா விதமான பரிசோதனைக்கும் நாங்கள் பயன்படுத்துவோம். எல்லாரும் வீட்டில செஞ்சு பார்த்திருக்கிறீங்களோ? இப்படியான மின்குமிழ் தொடர்பான இணைப்புகள் எல்லாம் வீட்டில பரிசோதனை செஞ்சு பார்த்தனீங்களோ? வீட்டில சும்மா புழுகாதீங்கன்னா நம்ப மாட்டேன். சரிதானே? நீங்கள் வீட்டில வடிவா சாப்பிட்டுட்டு நல்ல வடிவா கொரட்டை விட்டு நித்திர கொள்ளுவீங்க. இது செஞ்சு பார்த்தனீங்களோ? உண்மையே சொல்லுங்க. கொரோனா கட்டி பிடிச்சு கொண்டு 3 நேரத்துக்கு 5 நேரம் படிவா சாப்பிட்டுட்டு எல்லாரும் நித்திரோல்றீங்க போல நடக்குது. ரைட்? அப்ப இப்படியான பரிசோதனைகளை வீட்டுல செஞ்சு பாருங்க பிள்ளைகள். மிக செலவு குறைவு பிள்ளைகள். இந்த பல்ப் 10 ரூபா தான் பெறும். ஒரு பேட்டரி வீட்டுல நைஸா அம்மா நித்திரோல்ற நேரம் டிவியின் ரிமோட்டுகளை இருந்து பேட்டரியை வெளியில எடுங்க. சரிதானே? 2 வயர் துண்டு எடுங்க. நிறைய பரிசோதனை செஞ்சு பார்க்கலாம். சரிதானே? நிறைய பரிசோதனை செஞ்சு பார்க்கலாம். ரைட். இப்ப நாங்கள் பரிசோதனைகள் தொடர்பான விஷயத்துக்களை நாங்கள் வருவோம் பிள்ளைகள்.
சரிதானேம்மா? பரிசோதனைகள் தொடர்பான விஷயத்துக்கு வரும். இது முதலாவது பரிசோதனை. நான் உங்களுக்கு சொன்னானல்லோம்மா, இதுல நான் இப்ப கேட்க போறேன். ஜெபின் சொல்லுங்க பாப்போம்மா, இதுல எது மின்குமிழ் ஒளிரும்? ஏ இல்லையா பி இல்லையா மின்குமிழ் ஒளிர போகுது? ஏ இல்லையா பி இல்லையாமா மின்குமிழ் ஒளிர போகுது? பூந்து பாக்குறேன்னு போனுக்குள்ள விழுந்துடாதேங்க. போனுக்கு உள்ள போக இயலாது. போனுக்கு வெளியில நின்றுதான் பார்க்கலாம். போனுக்கு உள்ள போய் பார்க்க இயலாது. ஏன்னா போனுக்குள்ள போய் பார்க்கலாமோ? இல்ல. எனக்கு தெரிஞ்சு நான் எனக்கு தெரிஞ்சு பார்க்க இயலாது போனுக்குள்ள போய். சல்லா சொல்லுங்க பாப்போம்மா. முதலாவது சார். இதுல ரெண்டுல முதலாவது ஒளிரும் அப்படியோமா? ஓ சார். ரைட். வேற யார் சொல்லுவீங்க? ஜட்சிகா சொல்லுங்க பாப்போம்மா. குயிக்கா மைக் ஆன் பண்ணணும். குயிக்கா டிலே பண்ண கூடாது. அமானி இம்தியாஸ் சொல்லுங்க பாப்போம். டேல. ஏல தான் மின்குமிழ் ஒளிரும். ரைட். வேற குயிக். லதிமிகா சொல்லுங்க பாப்போம். குயிக். எல்லாருக்கும் இனி நான் ட்ரைனிங் கொண்டு கொடுக்க போறேன். மைக் கெட்டிக்காரு. வெரி குட். லத்துமிகா வெரி குட். ரெண்டிலையுமே மின்குமிழ் ஒளிரும். அடி விழப்போது எல்லாருக்கும். உடனே ஏயில தான் சார் மின்குமிழ் ஒளிரும். ஏனென்றால் நாங்கள் ஏய பார்த்த நாங்கள் அப்ப ஏயில சரியா இணைப்பு இருக்குது. நாங்கள் பி அப்ப பிறகு என்னத்துக்கு தேவையில்லாம பார்த்து எங்கட கண்ணை பலதாக்குவான். என்ன ஏதானே எரியுதானே பிறகு நாங்கள் பியையும் பார்த்து கண்ணை பலதாக்குவான். ஏன்னா ஏய மட்டும் பார்த்தா காணும் தானே. ஆடி விழப்போது. ஏயிலே மின்குமிழ் ஒளிரும் பிள்ளைகள், பியிலையும் மின்குமிழ் ஒளிரும். என்ன காரணம் என்று பாருங்கம்மா. ஏயிலையும் பிள்ளைகள் ரெண்டு முனையுமே மின்குமிழுக்கு போகுது. வடிவா பாருங்க. ஒரு மின்குமிழ்ந்த இணைப்பு எரியுமா எரியான்னு பாக்குறதுக்கு நாங்கள் என்ன செய்யணும்டாமா, இந்த மின்கலத்தில இருந்து ரெண்டு முனைகளும் அந்த குமிழுக்கு சரியா போய் சேருதா? இங்க பாருங்க. இதுல நேர்முனை சரியா ஒரு பக்கம் அந்த மின்குமிழுக்கு போகுது. அதே மாதிரி திரும்பவும் பாருங்க. அடுத்த முனைய பாருங்கம்மா. அடுத்த முனை இங்க பாருங்க. சரியா இங்க வந்து சரியா மற்ற முனைக்கு போகுதல்லோ மறுபக்கம். இது ஏ எரியுது. பிய பாருங்க. இங்க தொடர்படுதல்லோ பாருங்க. இங்க முட்டி கொண்டு இருக்குது. அடுத்த முனைய பாருங்க பிள்ளைகள். சரியா வந்து மறைமுனைக்கு வருது. அப்ப ரெண்டு பக்கமுமே மின்குமிழ் என்ன செய்யப்பட்டிருக்கு? தொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப இந்த இரண்டு மின்குமிழும் ஒளிரும். இப்படித்தான் நீங்கள் எக்ஸாமுக்கும் செய்ய போறீங்க. ஏன்னா முதலாவது ஆன்சர் சரியண்டோன்னா ரெண்டாவது ஆன்சரை பாக்குறதே இல்லை. சரி அதானே. முதலாவது ஆன்சர் சரிதானே, பிறகு மினக்கட்டு ரெண்டாவது ஆன்சரை வாசிப்பான். எனக்கு வேற பஞ்சியா இருக்கு. வேலைக்கு எக்ஸாம் செஞ்சா கொஞ்ச நேரம் படுத்து நித்திர உள்ளலாம். வேலைக்கு எக்ஸாம் செஞ்சா அப்ப நானே மினக்கட்டு ரெண்டாவது கேள்விய வாசிப்பான். என்ன எக்ஸாமுக்கும் பிள்ளைகள் நீங்கள் இந்த விஷயத்தை செய்யக்கூடாது. விளங்குதோமா? அடுத்த படத்தை நாங்க பார்ப்போம். இதுல மின்குமிழ் ஒளிருகின்ற என்னென்ன சுற்றுக்கள், அதாவது ஒரு சுற்றுலையா இல்ல ரெண்டு சுற்றுலையுமா மின்குமிழ் ஒளிரும். இந்த தடவையாவது வடிவா பாருங்க. இந்த தடவையாவது சாரா சொல்லுங்க பாப்போம்மா. இது ஏ ஒளிரும் சார். ஏ ஒளிரும். சரி ஓகே. வேற ரைட். நிதரன் சந்தி சவுண்ட் கேளியப்பன் சவுண்டுங்க. ரெண்டு ஒளிரும். நீங்கள் பார்க்க வேண்டிய, திரும்பவும் சொல்றேன் பிள்ளைகள், மின்குமிழ்ல இருந்து மின்கலத்துக்கு நீங்கள் சரியான இணைப்பை கண்டுபிடிக்கணும் என்றா முதலாவது நீங்கள் பார்க்க வேண்டியது இந்த மின்கலத்திலிருந்து பார்த்தா நீங்கள் கண்டுபிடிக்க மாட்டீங்கள். திரும்பவும் சொல்றேன், மின்கலத்திலிருந்து பார்த்தா நீங்கள் எந்த ஒரு முனையையும் நீங்கள் கண்டுபிடிச்சு கொள்ள மாட்டீங்க. நீங்கள் என்ன செய்யணும் என்றா ஒரு மின்குமிழ இரண்டு முனைகளும் மின்கலத்தை போய் சேருதான்னு நீங்கள் பார்க்கணும். இந்த மின்குமிழ்ல இருக்கிற இரண்டு முனைகளும் மின்கலத்தை போய் சேருதான்னு பார்க்கணும். சரிதானே? பாருங்கம்மா. இந்த மின்குமிழ்ல முதலாவது
போய் சேர்றான்னு பாருங்க. வா ஆ இங்க போய் சேருது. அடுத்தது முனைய பாருங்க. இங்க வந்து சேருது. அப்ப இது ஒளிரும். இது ஒளிரப்போகுது. எங்களுக்கு இதுல எந்த சந்தேகமும் இல்ல. திரும்பவும் சொல்றேன், நீங்க மின்கலத்தை வச்சு கொண்டு ஒரு இணைப்பை பார்க்க கூடாது. மின் குமிழை வச்சு கொண்டுதான் ஒரு இணைப்பை நாங்கள் பார்க்கணும். சரிதானே? அப்ப இது என்ன செய்ய போகுது? ஒளிரப்போகுது. அடுத்ததை பார்ப்போம். மின்குமிழுக்கு வாங்க, மின்குமிழுக்கு வாங்க. மின்குமிழ்ல 2 வயர் போகணும். ஒரு வயர் சரி, ஒரு வயர் மறைக்கி போகுது. இன்னொரு வயரை பாருங்க. இன்னொரு வயர் அப்படியே சொயிங்கண்டு வருது. சொயிங்கண்டு வந்து 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 ரைட் மறைக்கி போகுது. அப்ப 2 முனையும் 2 மின்கலத்தின் பக்கங்களுக்கும் போகுதல்லோ. அப்ப இந்த மின்குமிழ் ஒளிரும். திரும்பவும் திரும்பவும் சொல்றேன் பிள்ளைகள், ஒரு மின்கல சுற்று எத்தனை சுற்றாவும் இருக்கலாம். அந்த மின்குமிழ், குறிப்பிட்ட மின்குமிழ் ஒளிராண்டு நீங்கள் கண்டுபிடிக்கணும் என்றா மின்குமிழ்ல இருக்கிற 2 வயரும் மின்கலத்துக்கு போகுதாண்டு செக் பண்ணீங்கன்னா ஈஸியா கண்டுபிடிக்கலாம். நீங்க மின்கலத்தில இருந்து ஒரு காலமும் மின் இணைப்பை கண்டுபிடிக்க இயலாது. கஷ்டமா இருக்கும், பிளவிடுவீங்கள். மின் குமிழ்ல இருந்து பார்க்கணும். மின் குமிழ்ல இருந்து என்ன செய்யணும் அம்மா? நாங்கள் பார்க்கணும். சரிதானே பிள்ளைகள்? ரைட். அடுத்த மின் சுற்ற பார்ப்போம். இதையும் ஒருக்கா டக்குன்னு பாருங்க பார்ப்போம். இதுக்கு நாங்கள் என்ன செய்யலாம்? இது ஒரு ஆளி பிள்ளைகள், சுவிட்ச் என்று சொல்லுவோமே, ஆளி. ஒரு ஆளி. இது ஒரு ஆளி. அத ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்கடா. சரிதானே? ரைட். அப்ப இது நாங்கள் இந்த மின் சுற்றை நாங்கள் இந்த சுவிட்சை போட போறோம். இந்த சுவிட்ச் என்ன செஞ்சிருக்கு? இந்த சுவிட்ச் என்ன செஞ்சிருக்கு அப்பன்? அஷ்லான் இணைக்கப்பட்டிருக்கா? இந்த மின் சுற்று இணைக்கப்பட்டிருக்கா அப்பன்? ஃபைசர் ஃபைசர் இணைக்கப்பட்டிருக்காமா இந்த மின் சுற்று? இல்ல சார். அப்ப இந்த மின் சுற்றை இணைக்கணும்னா நாங்கள் என்னமா செய்யணும்? இது ஒரு ஆளி அம்மா. இது ஒரு ஆளி என்ன நாங்கள் என்ன செய்யணும்? வீட்டை லைட் எரியணும்னா நீங்க என்ன செய்யறீங்களம்மா? சுவிட்ச் போட வேணும் சார். அந்த சுவிட்சை இங்க போட்டு விட்டா சரிதானே? இது ஆளி தானே. ஆளி என்ற சுவிட்ச் என்ன தெரியாதோ? என்ன மாதிரி நீங்களும் ஆங்கிலத்துல புத்திசாலியோ? இல்ல சார். ரைட். சரிதானே? என்ன மாதிரி ஆங்கிலத்துல நானும் நீங்கள் புத்திசாலின்னு நினைச்சிட்டேன். ரைட். அப்ப பாருங்கம்மா, அப்ப இந்த ஆளியை நாங்கள் போடுவதனூடாக இந்த மின் சுற்றை நாங்கள் முழுமைப்படுத்த முடியும். சரி, இந்த மின் சுற்றை முழுமைப்படுத்தினா இந்த மின் சுற்று, இந்த மின்கலம், மின் குமிழ் ஒளிருமா? இந்த மின் சுற்றை நாங்கள் பூர்ணப்படுத்தினா இந்த மின் குமிழ் ஒளிருமா? யோசிங்க பாப்ப. மின் குமிழ் ஒளிருமா அபிஷேக்? மின் குமிழ் ஒளிரா அப்பன் அபிஷேக்? இல்ல சார். ஒளிராதே. ஏன்? கரண்ட் கொடுக்கலையோ? பேட்டரியில சார்ஜ் இல்லையோ? ஓம் சார். ஓம் சார், நான் வீட்டுல இருக்கிற பழைய ரிமோட் பேட்டரியை கொண்டு வந்து வச்சுட்டேன் சார். அதுல சார்ஜ் இல்ல, அதால எரியாது சார். அதால எரியாது. அப்படியா? ஜதுஷ்விகா சாரி, துஷ்பிகா இது எரியுமாம்மா? எரியும் சார். என்ன மண்ணெண்ணெய் ஊத்தி எரிக்க போறீங்களா, பெட்ரோல் ஊத்தி எரிக்க போறீங்களா? ரெண்டையும் ஜாயின் பண்ண எரியும். கெட்டிக்காரு. ரைட் தானே? நாங்க மண்ணெண்ணெய் எல்லாம் மூத்த தேவையில்லை சார். நாங்கள் இந்த ஆளிய சுவிட்சை போட்டு விட்டோம்டா இந்த மின் குமிழ் எரியும். சரிதானே? மின் குமிழ் எரியும். விளங்குதோ பிள்ளைகள்? ஏன் இதனுடைய இணைப்பை திரும்பவும் பாருங்க. நான் திரும்பவும் எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு உங்களுக்கு சொல்றேன். திரும்பவும் பாருங்க. இந்த மின் குமிழ்ல இருந்து முதலாவது ஒரு முனை பாருங்க பிள்ளைகள், அது தன்னுடைய சரியான முனைக்கு போய் சேருது. அடுத்ததையும் பாருங்க, இது இங்க வருது. இத நாங்கள் இணைக்க போறோம். இதை இணைச்சமெண்டா இந்த சுற்று தொடர போகுது. தொடர்ந்து அப்படியே தன்னுடைய அடுத்த முனைக்கு போகுது. அப்ப இந்த மின் குமிழ் என்ன செய்யும் அம்மா? ஒளிரும். நீங்க மின் கலத்தில இருந்து பாத்தீங்கன்னா நிறைய சுற்றுக்கள் வரைக்கும் குழம்புவீங்க. அதை பார்க்க போறோம். அடுத்தத பாருங்க. இது ஒரு அழிரப்பர் பிள்ளைய. இந்த அழிரப்பர் 2 முனையிலையும் நான் இந்த என்ன வயர் துண்டை தொடுக்க போறேன். இப்ப என்ன நிகழப்போகுது? இந்த மின்குமிழ் ஒளிருமா ஒளிராதா? ஒளிருமா ஒளிராதா? என்ன நடக்கும்? என்னமா லீக்ரா கண்ணாடி எல்லாம் போட்டு கொண்டு இருக்கிறீங்க? கண் பலதா போயிருமெண்டோ போன பார்த்தா எல்லாத்துக்கும் எல்லாரும் பாக்கணும். நான் கொஞ்சம் வடிவா இருக்கணும், மேக்கப் எல்லாம் பண்ணிட்டு வந்தீங்களோ? வடிவா கண்ணாடி எல்லாம் போட்டுக்கொண்டு நல்ல வடிவா தான் இருக்கிறீங்களோ? ஓகே, நல்ல வடிவா இருக்கிறீங்க. சொல்லுங்க பாப்பம். கண்ணு தெரியுதோ? படம் தெரியுதோ?
இல்லாடி கருப்பு கலரா தெரியுதோ? ஓம் கருப்பு கலர்ல சரி தெரியுதோ? ரைட், ஓகே. இந்த மின்குமிழ் ஒளிருமாமா? இல்ல சார். என்ன காரணம்? ஏனென்றால் ஒரு ரப்பர் பொருளை வைத்தா அது ஒளிராது. கெட்டிக்காரு. என்ன காரணம்? ரப்பர் பொருளை வச்சா ஏன் ஒளிராதம்மா? ஏனென்றால் அதுக்குரிய அந்த மின் ரப்பர்ல மின் என்ற ஒரு இது இல்ல, மின் இல்ல. அப்ப என்னத்துல மின் இருக்கும்? இரும்பில மின்சாரம் இருக்குமோ? இரும்பில இருந்து மின்சாரம் எடுக்கலாமோ நாங்கள்? இல்ல சார். அப்ப என்ன காரணம்? என்ன காரணம் என்றா ரப்பர்ல மின்சாரம் இருக்காது இல்ல பிள்ளைகள். ரப்பர் மின்சாரத்தை கடத்தாது. ரப்பர் மின்னை கடத்தாது. அதனால என்ன நடக்காது? இந்த மின்குமிழ் ஒளிராது. என்ன காரணம்? இதனுடைய சுற்று இங்கேயே நிக்க போது. இந்த மின்சாரம் இங்க இருந்து இங்க வரையலாது, இங்க வரையலாது. பாஞ்சு வருமா மின்சாரம்? நீ இடைக்கல நின்றா என்ன, நான் அப்படியே பல்ட்டி அடிச்சு கொண்டு வருவேன்ட்டு ரைசரை கடந்து கொண்டு வருமோ? வராது. அப்ப மின்னை கடத்துகின்ற பொருளாக இருந்தா மட்டும்தான் என்னம்மா நடக்கும்? இந்த மின்குமிழ் ஒளிரும். சரி, இப்ப இத கண்டுபிடிச்சிட்டீங்க. பாப்பா இப்ப பாப்பா இப்ப இந்த மின்குமிழ் ஒளிருமா? இப்ப இந்த மின்குமிழ் ஒளிருமா? தானிகா சொல்லுங்க பாப்பா. இப்ப இந்த மின்குமிழ் ஒளிருமோம்மா? தெரியா சார். தெரியா சார்? என்ன சார் நீங்க எப்படி கேட்டு விட்டுட்டீங்களே சார் திடீரென்று? நான் பயந்து போயிருக்கிறேனே. ஹிக்மா, ஹிக்மா சொல்லுங்க பாப்பா. ஒளிராது. என்ன காரணமா? ஏண்டா இது மின் இணைப்பு இல்லாதது. கெட்டிக்காரு. அதாவது பென்சில் மின்னை என்ன செய்யாது? கடத்தாது. பென்சில் மின்னை கடத்தாது. அதனால இந்த மின்குமிழ் ஒளிராது. இந்த மின்குமிழ் ஒளிராது. ரைட். இப்ப இந்த மின்குமிழ் ஒளிருமா? இப்ப இந்த மின்குமிழ் ஒளிருமா? என்ன ஹிக்மா ஒளிருமோ? கடதாசிய நாங்கள் இடைக்கல வைக்கிறோம் அம்மா. கடதாசிய என்ன நடக்குதுங்க? என்னம்மா முவாசா, சாரி முட்சா, நிஸ்தர் ஒளிருமாம்மா? ஒளிராது சார். ஒளிராது. ரைட், குட். சுபிக்ஷா, என்ன காரணம் அம்மா? கடதாசி மின்னை கடத்தாது சார். அப்ப ஆர் கடத்தும்? ஆர் கடத்தும் இனம்? எங்க கடத்தி கொண்டு போய் வைக்க போயினம்? ரைட். கடதாசி மின்னை கடத்தாது. என்ன காரணம்? கடதாசியால மின்னை தூக்கி இயலாது. தூக்கி கொண்டு போனா தானே கடத்தி கொண்டு போய் வைக்கலாம். என்ன தூக்கி கொண்டு போயினான்னு தானே. அது கடதாசியால மின்சாரத்தை கடத்தி இயலாது. ஏனென்றால் மின்சாரம் சரியான வெயிட்டா இருக்குது போல இருக்குது, அதனால கடத்தி இயலாது. அப்படியோ இல்லை. ஏன்னா கடதாசி மின்னை கடத்தாத ஒரு பொருள். சரிதானே? கடதாசி ஒரு மின்னை கடத்தாத ஒரு பொருள். அப்ப பாருங்க பிள்ளைகள், நாங்கள் ரேசரை நாங்கள் இடைக்கல அழிரப்பர் ஒன்று நாங்கள் வைக்கும் போதும் மின்னை கடத்தவில்லை. எனவே அந்த மின்குமிழ் ஒளிராது. பென்சிலை வைக்கும் போதும் மின்குமிழ் ஒளிராது. கடதாசியை வைக்கும் போதும் மின்குமிழ் ஒளிராது. ஆனா நான் இங்கே ஒரு இரும்பாணி ஒன்றை இடைக்கல வைக்கிறேன். இப்ப இந்த மின்குமிழ் ஒளிருமா? இப்ப இந்த மின்குமிழ் ஒளிருமா? நுகா, ரிசாட் ஒளிருமாமா? நீங்க போன சார்ஜில வச்சு கொண்டு கதைக்கிறீங்க. கொஞ்ச நேரத்தால சரிதான டமாரண்டு சத்தம் கேட்குது போது போலடாக்கு. டமாரண்டு சத்தம் கேட்க போது அப்ப எல்லாம் நல்ல வெளிச்சம் வரும் போலடாக்கா வச்சுக்கொண்டு ஒரு நாளும் இதென்ன கூடாது. சரிதானே? ரைட், ஓகே. சார்ஜில முதலே போட்டுருங்க. ரைட், ஓகே ஓகே. சரிதானே? சார்ஜில போட்டுக்கொண்டு வெக் பண்ணாதீங்க பிள்ளைகள் போன. சரிதானே? அது ஹீட் ஆகி சில நேரம் பிளாஸ்ட் ஆயிரும், வெடிச்சிடும். சரி, அப்ப இந்த மின்குமிழ் ஒளிரும். அதுக்கான காரணம் என்னம்மா டியோனி? அதுக்கான காரணம் என்னம்மா? ஏண்டா சார் மின் ஆணி வந்து ஒரு மின்னோட சேர்ந்தது. மின்னோட சேர்ந்ததோ? அது ஆணி வந்து மின்சாரத்தோட நல்ல ஃப்ரெண்ட்ஷிப், நல்ல கூட்டாளி. அதால ஒளிரும். அப்படியோ? நல்ல ரெண்டு பேரும் நல்ல இணைவிரியா தோழர்கள். அதனால அது மின்குமிழ் ஒளிரும். ஃபாத்திமா சல்லா, என்ன காரணம்?
யோசிச்சு கொண்டிருக்க நேரமில்லை, யோசித்துக் கொண்டிருக்க நேரமில்லை, யோசித்துக் கொண்டிருக்க நேரமில்லை. ஹானா சொல்லுங்க, என்ன காரணம் அம்மா? அது மின்னை கடத்தும் சார். அது மின்னை கடத்தும். என்னண்டு ஆட்டோவில் வச்சு கடத்துமா, பஸ்ல வச்சு கடத்துமா, என்னத்தை வச்சு கடத்தும்? ரைட், அது மின்னை கடத்தும். அப்ப இரும்பால் செய்யப்பட்ட எந்த ஒரு பொருளும் மின்னை கடத்தும் பிள்ளைகள். இரும்பால் செய்யப்பட்ட எந்த ஒரு பொருளும் மின்னை கடத்தும். சரிதானேமா? ரைட், ஓகே, குட். நெக்ஸ்ட், இப்ப இந்த ஒரு மின் சுற்ற பிள்ளைகள் தெளிவா பாருங்கம்மா. சரிதானே? இந்த மின் சுற்றில ஏ பி எது நல்ல வடிவா ஒளிரும்? ஏ பி எந்த மின்குமிழ் முதலாவது ஒளிரும்? எந்த மின்குமிழ் ஒளிரும்? அத முதல்ல கண்டுபிடிங்க. ரைட், சொல்லுங்க பாப்பா. பென் கயக்ரீவன். என்ன பென் பேர்? பவன். கயக்ரீவன். சரி, இதுல எதம் பென் என்ன மின்குமிழ் அப்பன் ஒளிரும்? பி தான் ஒளிரும். அப்படியோ? ரைட், ஓகே, பாப்போம். வேற வேற யார் சொல்லுவீங்க? லதுர்ஷன் சொல்லுங்க பாப்போம். அப்பன் சொல்லுங்க. கேட்கல, நீங்கள் சொல்றது சவுண்ட் கேட்கல அம்மா. ஜீசா 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 சோகமா இருக்கிறீங்க. சரி, சொல்லுங்க பாப்போம். என்ன சார், என்ன ஒருக்கா கூட கேட்கிறீங்களா? இல்ல சும்மா போங்க சார், சோகமா இருக்கிறீங்க. சொல்லுங்க பாப்போம். எந்த மின்குமிழ் அம்மா ஒளிரும்? ஒன் பண்ண தெரியாத மைக், ஒன் பண்ண தெரியாதம்மா. ஜாசா ஜீசா எந்த மின்குமிழ் ஒளிரும்? ஏ தான் ஒளிரும். அப்படியோ? ரைட், ஓகே. வேற யார்? வேற யார்? வேற யார்? குயிக் 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 ஃபாஸ்ட். குயிக் 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 ஃபாஸ்ட். சக்சிகா, சகீரா, ஜகீரா. குயிக் குயிக் சொல்லுங்க. உங்களைத்தான் உங்களைத்தான் உங்களைத்தான், அங்க பார்க்க தேவையில்லை. ஜகீரா, ஜகீரா, ஜாகிரா. ஓகே, சொல்லுங்கம்மா. எந்த மின்குமிழ் ஒளிரும்? ரைட், இரண்டு மின்குமிழும் ஒளிரும் பிள்ளைகள். சரிதானே? இரண்டு மின்குமிழும் ஒளிரும். இரண்டு மின்குமிழும் ஒளிரும். இரண்டு மின்குமிழும் ஒளிரும். சரி, இந்த இரண்டு மின்குமிழும் எவ்வாறு, இந்த ரெண்டு மின்குமிழ்லையும் பிரகாசம் எப்படி இருக்கும்? இந்த ரெண்டு மின்குமிழ்லையும் பிரகாசம் எப்படி இருக்கும்? இதுதான் ரெண்டாவது கேள்வி. இது ரெண்டு மின்குமிழும் உங்களுக்கு ஒளிரும் என்று தெரிஞ்சிட்டு. லோகித் சொல்லுங்க பாப்பாங்க. இந்த ரெண்டு மின்குமிழ்லையும் பிரகாசம் எப்படி எப்பன் இருக்கும்? பிள்ளைகள் கொஞ்சம் குயிக்கா ரெஸ்பான்ஸ் பண்ணணும்டா. கூட இருக்கும். இந்த ரெண்டு மின்குமிழ்லையும் பிரகாசம் எப்படி எப்பன் இருக்கும்? கூட. சரிதானே? ரைட், ஓகே. நான் நேரத்தை வீணடிக்க விரும்பல, நான் குயிக்கா சொல்லி கொண்டு போறேன் பிள்ளைகள். இந்த மின்குமிழ், இந்த சுற்றுக்கு பேர் பிள்ளைகள், சரிதானே, தொடர் இணைப்பு. தொடர் இணைப்பு. இந்த மின்குமிழ் பாருங்கம்மா, தொடர்ச்சியா இணைக்கப்பட்டு கொண்டிருக்கு. இங்க இருந்து நேரா இங்க வருது, பிறகு இங்க இருந்து நேரா இங்க வருது, பிறகு இங்க இருந்து நேரா அப்படியே மின்குமிழுக்கு போகுது. தொடர்ச்சியாக இணைக்கப்பட்டிருக்கு. தொடர்ச்சியாக இணைக்கப்பட்டிருந்தால் தொடர் இணைப்பு. இப்படியான மின்குமிழ் என்ன செய்யும் என்றா, சரிதானே, பயங்கர சரிதானே புத்திசாலி. என்ன செய்யணும் என்று சொல்லி சொன்னா, சுயநலவாதிகள். இங்க இருந்து இவருக்கு என்ன செய்யறார்? மின்சாரம் கிடைக்குது. இங்க இருந்து மின்சாரம் இப்படியே போய் எப்படி போறார்? இப்படியே போய் இவருக்கு கிடைக்குது. இவர் என்ன செய்வார் என்றா, தனக்கு தேவையான எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு மிச்சத்தை தான் இங்க கொடுக்க போறார். தனக்கு தேவையான எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு மிச்சத்தை தான் கொடுக்க போறார். அப்ப என்ன செய்யும் என்றா, இது நல்ல பிரகாசமா எரியும். முதலாவது மின்குமிழ் நல்ல பிரகாசமா எரியும்.
இவர் தனக்கு தேவையானதை எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு மிச்சத்தை எல்லோ இவருக்கு கொடுக்க போறார். அப்ப என்ன நடக்கும்டா, இவர் பிரகாசம் குறைவா இருவர். இவர் நீங்கள் அம்மா ஏதாவது பிஸ்கட்டுகள் சாக்லேட் ஏதாவது வாங்கி கொண்டு வந்தால் நீங்கள் என்ன செய்கிற, நீங்கள் நைஸா உங்களுக்கு கூட எடுத்து போட்டு கொஞ்சத்தை தங்கச்சிக்கு கொடுக்குற நீங்களோ, தம்பி தங்கச்சிக்கு நைஸா கொஞ்சமெல்லோ கொடுக்குற நீங்கள். அதே மாதிரி இவர் என்ன செய்வார், முதலாவதா இருக்கிறதால இவர் தான் நிறைய எடுத்துக்கொண்டு தனக்கு தேவையான எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு இங்க வந்த மின்சாரத்துல கொஞ்சத்தை தான் இவருக்கு கொடுப்பார். அப்ப ஏ என்றவர் மிகவும் பிரகாசமா இருவார் பிள்ளைகள், பி என்றவர் என்ன செய்வார் என்றா பிரகாசம் குறைவாக இருவார். இந்த சுற்றுக்கு பேர் என்ன சொல்லுவோம் என்றா சமாந்தர இணைப்பு, சாரி தொடர் இணைப்பு. தொடர் இணைப்பு, சமாந்தரம் இல்ல பிள்ளைகள், தொடர் இணைப்பு. என்ன இணைப்பு? தொடர் இணைப்பு. அதே மாதிரி அடுத்தத பாருங்கம்மா, இது இரண்டு சுற்றுக்களையும் பாருங்க. இவர் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா அம்மா கொடுக்குறா. உங்களை பற்றி எல்லாம் அம்மாக்கு தெரியும். நீங்கள் நைஸா ஆட்டைய போட்டுட்டு தங்கச்சிக்கு கொடுப்பீங்கன்னு அம்மாக்கு தெரியும். அம்மா என்ன செய்வா, பிரிச்சு பிரிச்சு தருவா. இந்தா உனக்கு கொஞ்சம், இந்தா தம்பி வா உனக்கு கொஞ்சம். அப்ப ரெண்டு பேருக்கும் சமனா என்ன செய்வா, அம்மா தந்துருவா. அதே மாதிரி தான் இங்க நடக்க போகுது. என்ன, இங்க இருந்து அம்மா என்ன செய்யறா, அதாவது பத்தி என்ன செய்யுது, இங்கேயும் கொடுத்து இங்கேயும் கொடுப்பார். அதே மாதிரி திரும்பவும் இங்கேயும் கொடுத்து இங்கேயும் கொடுப்பார். தனித்தனியா கொடுக்க போறார். அம்மா தார மாதிரி தனித்தனியா கொடுக்க போறார். இதுக்கு பேர் சமாந்தர இணைப்பு. இந்த சமாந்தர இணைப்புல ரெண்டு மின்குமிழும் ஒரே அளவு பிரகாசமா இருக்கும். எப்படி இருக்கும்? ஒரே அளவு உங்களுக்கு அம்மா ஒரே மாதிரி தந்தவா, ரெண்டு பேருக்கும் அம்மா 10 பிஸ்கட் வாங்கி கொண்டு வந்தா தங்கச்சிக்கு 5 உங்களுக்கு 5. உங்கள்கிட்ட 10க்கு தந்திருந்தா நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க, நைஸா ஒரு 6-7 எடுத்துக்கொண்டு மிச்சத்தை நைஸா 3 தங்கச்சிக்கு இந்தா அம்மா இவ்வளவு தான் உனக்கு தர சொன்னவான்னு தந்து நைஸா கொடுத்து விட்டுருவீங்க. சரிதானே? நைஸா ஆட்டைய போட்டுருவீங்க. அப்ப நீங்கள் செய்யற மாதிரி செஞ்சா அது தொடர் இணைப்பு. அம்மாவா பிரிச்சு கொடுத்தாண்டா அது சமாந்தர இணைப்பு. நீங்கள் கொடுத்தா தனி தொடர் இணைப்பு, அம்மா பிரிச்சு கொடுத்தா சமாந்தர இணைப்பு. அப்ப தொடர் இணைப்புல முதலாவதா இருக்கிற மின்குமிழ் என்னவா இருக்கும் பிள்ளைகள், பிரகாசமா இருக்கும். இரண்டாவதா இருக்கிறது பிரகாசம் குறைவா இருக்கும். ஆனா இங்க ரெண்டிலையுமே சமமான அளவு பிரகாசம் இருக்கும். சமமான அளவு பிரகாசம் இருக்கும். சரிதானேமா? விளங்குதோ பிள்ளைகள்? ரைட். அதே மாதிரி தான் இங்க ஒரு மின்குமிழினுடைய பிரகாசத்தை அதிகரிக்கணும்டா மின்கலத்தினுடைய எண்ணிக்கையை நாங்கள் அதிகரிக்கணும். மின்குமிழ்ன்ற பிரகாசம் கூடவா இருக்கணும்டா என்ன செய்யணும் அம்மா, மின்குமிழினுடைய எண்ணிக்கையை நாங்கள் அதிகரிக்க செய்வதனூடாக மின்குமிழ்ன்ற பிரகாசத்தை நாங்கள் அதிகரிக்க செய்யலாம். விளங்குதோ பிள்ளைகள்? அதாலதான் இங்க நாங்கள் ஒரு மின்கலத்தில நாங்கள் மின்குமிழ ஒளிரச் செய்கிறதுக்கும் 3 மின்கலத்தில மின்குமிழ ஒளிரச் செய்கிறதுக்கும் பிரகாசத்துல நிறைய வித்தியாசம் இருக்கும். ஒரு மின்குமிழ்ல மின்காலத்துல மின்குமிழ ஒளிர செஞ்சோம்டா ஓரளவு பிரகாசமா இருக்கும். ஆனா இங்க 3 மின்கலத்துல மின்குமிழ ஒளிர செய்யும் போது பிரகாசம் அதிகமா இருக்கு. நான் எல்லாம் வாயால சொல்லி கொண்டு போறேன். காரணம் என்னண்டா நிறைய பேர் எழுதி போட்டு அங்கால பக்கத்துல கதைச்சு கொண்டு இருக்கிறீங்க. அப்ப நான் என்ன சொல்றேன்றதை கேட்டாதான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கு. விளங்குதானே? நெக்ஸ்ட், இது என்ன இணைப்புண்டு யார் சொல்ல போறீங்களா? ரைட், ஆயிஷா சொல்லுங்க. இது என்ன இணைப்பம்மா? ஓகே, உங்களுக்கு நிறைய பேருக்கு மைக் ஒன் பண்ண தெரியல. குயிக்கா மைக் ஒன் பண்ண பழகணும்மா. சரிதானே? என்ன இணைப்பம்மா? சார் நீங்க ஆயிஷாக்கு ரோஹித்துக்கு கொடுத்தீங்க. ஓகே, அது மாறி கிளிக் ஆயிடுச்சு. ஓகே, என்ன இணைப்புன்னு தெரியுமாம்மா இது? என்ன இணைப்பு இது? தொடர் இணைப்பு. தொடர் இணைப்பு. அப்ப இந்த தொடர் இணைப்பில இந்த ஒளிர்கின்ற இந்த மின்குமிழ் பிரகாசத்தை பற்றி என்ன சொல்லுவீங்க? முதல் மின்குமிழ் கூட இருக்கு, அடுத்தடுத்த வாரது குறைவா இருக்கு. கட்டிக்காரி, வெரி குட். முதலாவதாக இருக்கிற மின்குமிழ் ஓகே முதலாவதாக இருக்கிற மின்குமிழ் என்னவா இருக்கும் பிள்ளைகள்? நல்ல பிரகாசமாக இருக்கும். பிறகு பிரகாசம் குறைவடைந்து ரைட். ஓகே
சரி ஓகே சொல்லி முடிச்சாச்சு தானேம்மா ரைட் ஓகே அடுத்த முறை இன்னொரு தடவை பார்ப்போம் சரிதானே பிள்ளைகள் ரைட் இனி நாங்கள் பேப்பருக்கு போவோம் பிள்ளைகள் சரிதானே இந்த மின்கலம் மின் இணைப்பு தொடர்பான ஓரளவு விடயங்களை நான் இந்த கிளாஸ்ல சொல்லிட்டேன் பிள்ளைகள் இனி கொஞ்சம் பேப்பர்ஸை பார்த்து கொண்டு வருவேன் ரைட் உங்களுக்கு இதுக்கான ஆன்சர்ஸை நீங்கள் உங்களுடைய கைகள்ல காட்டுங்க பிள்ளைகள் நான் உங்களோட ஆன்சர் சரியா பிள்ளையான நான் பார்க்கிறேன் சரிதானே முதலாவது கேள்வி படத்தில் காட்டப்பட்டுள்ள மின் விளக்குகள் அழைக்கப்படும் பெயர் இலை மின்குமிழ் புள்ளொளிர்வு மின்குமிழ் எல்இடி மின்குமிழ் இதுக்கு பேர் என்ன பிள்ளைகள் இதுக்கு பேர் என்ன பிள்ளைகள் வெரி குட் புள்ளொளிர்வு மின்குமிழ் இதுக்கு பேர் என்னம்மா புள்ளொளிர்வு மின்குமிழ் கடிகாரம் குட் வெரி குட் ஓகே புள்ளொளிர்வு மின்குமிழ் அடுத்ததை பாருங்க பிள்ளைகள் பின்வரும் மின்குமிழ்கள் அதிக அளவு வெளிச்சத்தை தருவது எல்இடி மின்குமிழ் சிஎஃப்எல் மின்குமிழ் புகாரி மின்குமிழ் அது புகாரியில புள்ளொளிர்வு நினைக்கிறேன் ரைட் இதுல எது பிள்ளைகள் அதிக வெளிச்சத்தை தரக்கூடிய மின்குமிழா இருக்கும் அதிக வெளிச்சத்தை தரக்கூடிய மின்குமிழ் எது பிள்ளைகள் வெரி குட் எல்இடி மின்குமிழ் அதுக்கு விட என்ன பிள்ளைகள் எல்இடி மின்குமிழ் குட் எல்இடி மின்குமிழ் எல்இடி மின்குமிழ் என்ன நுகா ரிசார்ட் விளங்குதா ரைட் போன சார்ஜ்ல போடக்கூடாதுனா ரைட் கீழே உள்ளவற்றில் மின்குமிழ் ஒளிராத சுற்றை கொண்ட படத்தை தெரிவு செய்க எல்லாருக்கும் பேப்பர் வந்தது தானே அப்ப பேப்பர்ல வந்ததை வச்சுக்கொண்டு சொல்லுங்க பாப்போம் எந்த மின்குமிழ் ஒளிராது எந்த மின்குமிழ் ஒளிராது கெட்டிக்காரர் மூன்றாவது மின்குமிழ் மூன்றாவது மின் சுற்றில இருக்கிற மின்குமிழ் என்ன செய்யாத பிள்ளைகள் ஒளிராது காரணம் என்ன அதுக்கு ஒரு முனையால நாங்கள் என்ன கொடுக்கல இணைப்ப கொடுக்கல கெட்டிக்காரர் குட் திசை காட்டி ஒன்றின் சுட்டி ஆக்கப்படும் பொருள் எது திசை காட்டின்ற சுட்டி ஆக்கப்படும் பொருள் எது பிள்ளைகள் எது காட்டுங்க பாப்போம் ஆன்சர் எது கெட்டிக்காரர் காந்தம் பிள்ளைகள் அதாலதான் நாங்கள் அதனை காந்த திசை காட்டி என்று சொல்றோம் அம்மா காந்தம் ஓகே ஆளி ஒன்றை ஆக்குவதற்கு பொருத்தமான ஒரு பொருள் எது ஆளி ஒன்றை ஆக்குவதற்கு பொருத்தமான பொருள் எது என்ன எல்லாரும் முழுசி பாக்குறீங்க ஆளி ஒன்றை ஆக்குவதற்கு பொருத்தமான ஒரு பொருள் நோ நோ நிறைய பேர் விளையா சொல்லுறீங்க நிறைய பேர் விளையா சொல்லுறீங்க என்ன பிள்ளைகள் நோ மூன்றாவதுன்றது பிள்ளை வரைதல் ஊசி இல்ல பிள்ளைகள் வரைதல் ஊசி இல்ல அதுக்கு என்ன ஆன்சர் வரும் முதலாவது அலுமினிய தகடு நாங்கள் வரைதல் ஊசியை ஒரு காலமும் ஆளியா பயன்படுத்த இயலுமோமா வரைதல் ஊசியை வச்சுக்கொண்டு நாங்கள் ஆளியா பயன்படுத்த இயலுமோ இல்ல நாங்கள் அலுமினிய தகட்டைத்தான் நாங்கள் ஆளியாக பயன்படுத்த இயலும் பிள்ளை சரிதானே அலுமினிய தகட்டைத்தான் எங்களால ஆளியாக பயன்படுத்த இயலும் இங்க கேட்டது மின்சாரத்தை கடத்துற பொருளை கேட்கல மின்னை கடத்துற பொருள் எதென்று கேட்கல ஆளியா உருவாக்குறதுக்கு நாங்கள் பயன்படுத்தப்படக்கூடிய பொருளை தான் கேட்டது மட்டும் சுழற்றுதல் எனும் கோட்பாடு பயன்படுத்தப்படும் பொறி எது சுழற்றுதல் ரைட் கெட்டிக்காரர் குட் நீர்த்திருகி பைப்பை திறப்பமல்ல திறக்கேக்க நாங்கள் சுத்தி சுத்தித்தான் திறப்பம் என அப்ப சுழற்றுதல் ரைட் ஓகே குட் வெரி குட் அடுத்தது பிள்ளைகள் செவிப்பன்னியில் காணப்படும் காந்தத்தின் வகை செவிப்பன்னியில் காணப்படும் காந்தத்தின் வகை என்ன செவிப்பன்னியில காணப்படுற காந்தத்தின் வகை என்ன மின்காந்தம் 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 செவிப்பன்னியில் காணப்படும் காந்தத்தின் வகை என்ன மின்காந்தம் ரைட் ஓகே குட் குட் வெரி குட் என்ன லட்சுமிகா எல்லாம் சரியா ரைட் ஓகே அடுத்தது அருகே உள்ள மின் சுற்றில் மிகவும் பிரகாசமாக ஒளிரக்கூடிய மின்குமிழ் இது இதுக்கு பேர் என்னம்மா இந்த சுற்றுக்கு பேர் என்ன லதுமிகா இந்த மின் சுற்றுக்கு பேர் என்னம்மா சார் எனக்கு ஸ்கிரீன் தெரியல ஸ்கிரீன் தெரியலையா எல்லாருக்கும் ஸ்கிரீன் தெரியலையோ தெரியுது ஓகே அப்ப ஓகே அம்மா கெவின் கெவின்
தொடரிணைப்பு. தொடரிணைப்பு கட்டுக்கா குட். தொடரிணைப்பு வெரி குட். அப்ப பன்சார் சொல்லுங்கம்மா இங்க. ஓகே சாரி ஜைனாப். ஜைனாப் ஜைனாப் பிள்ளைகள் மைக்க குயிக் கவுண்ட் பண்ணணும். இதுல எதாம்மா பிரகாசமா ஒளிரும்? 2 தடவை அப்படி வந்துட்டேன்னா ரைட். ஓகே சாரி கெவின் எது இதுல பிரகாசமா ஒளிரும்? ஏ ஏயோ இல்ல சார் நோ பி. பி. ஏன் உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், இந்த நேர் முனையில இருந்துதான் மின்சாரம் போகுது. இந்த நேர் முனையில இருந்து எது முதலாவதாக என்ன செய்யுது? இணைக்கப்பட்டிருக்கிற மின் குமிழ்தான் என்ன செய்யும் பிள்ளைகள்? பிரகாசமாக ஒளிரும். உங்களுக்கு தெரிய என்ன வடிவா? சரிதானே? இந்த நேர் முனையில இருந்து எந்த மின்குமிழ் முதலாவதா இருக்கோ அந்த மின்குமிழ் தான் பிரகாசமா ஒளிரும். சரிதானே? அதே நேரம் சாரி no 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 wait oh yes a b என மின்குமிழ்தான் பிரகாசமா ஒளிரும். சரிதான பிள்ளைகள்? ரைட். ஓகே நானே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுறேன். ரைட். அப்ப எப்பவுமே இந்த மின்குமிழ்ல நீங்கள் குழப்பம் அடையக்கூடாதுண்டாமா என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா, நீங்கள் மின் களத்தில இருந்து பார்க்க கூடாது. இன்னத்துல இருந்து அதனுடைய சுற்ற பார்க்கணும் அம்மா. மின் குமிழ்ல இருந்து பார்க்கணும். அதனுடைய சுற்ற எங்க இருந்து பார்க்கணும்? மின் குமிழ்ல இருந்து பார்க்கணும். இனி நாங்கள் அடுத்த கிளாஸ் அடுத்த பாடத்தில இருந்து நாங்கள் வேறு இன்னொரு பாடம் பார்ப்போம். சரிதானே பிள்ளைகள்? ரைட். ஓகே பிள்ளைகள் பாய். Bye.